ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நிறைய அசிங்கமான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேங்க, கெட்ட வார்த்தையில வந்த கமெண்ட்ஸ் எல்லாம். ஆனா இந்த மாதிரி ஒரு விசித்திரமான கமெண்ட்டை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. அண்ணா, என் காம்பை ஒட்டகச்சிவிங்கியின் கழுத்தை போல நீளமாக வளர்ப்பது எப்படி? கீழால் விட்டால் வாய் வழியாக வெளியேற வேண்டும். இன்னொரு கமெண்ட், அண்ணா, என் காம்பை நீளமாக புடலங்காய் போன்று நீளமாக வளர்ப்பது எப்படி? இப்போது வெறும் 35 சென்டிமீட்டர் மட்டுமே உள்ளது. அண்ட் பெண்ணின் பின் துவாரத்தில் மீசை வளர்வதற்கு நல்ல கிரீம் ஒன்று சொல்லுங்கள், பல பேருக்கு பிரயோசனமாக இருக்கும். இதையாண்டா என்ன பார்த்து கேக்குற? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான். இல்ல, எனக்கு புரியல. என்ன பார்த்தா உனக்குன்னா 11 மணி டாக்டர் மாதிரி இருக்கா? இல்லனா அப்போலாம் டிவில ஒரு தாத்தா வந்து திட்டுவாரு, ஏய் தம்பிங்களா, தப்பு பண்ணாதீங்கடா, கைப்பழக்கம் வச்சுக்காதீங்கடா, வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்கடா, வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்கடா, தாத்தா சொல்றேன் கேளுங்கடா, தாத்தா கிட்ட வாங்கடா அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து பேசுவாரு. அந்த மாதிரி இருக்கா? ஏண்டா, நாட்டுல மழை இல்ல, தண்ணி இல்ல, சோறு இல்ல, மக்கள் எல்லாம் வறுமையில கஷ்டப்படுறாங்க. உனக்கு என்னன்னா சாமான சார்பா சாணம் பிடிக்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப அதை நீளமா வளர்த்து என்ன ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்க போற? இங்க பாரு தம்பி, உனக்கு உன்னோட சிட்டுக்குருவியை நீளமா வளர்க்கணும்னா ஏதாவது சிட்டுக்குருவி லேகிய வாங்கி சாப்பிடு. எனக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லப்பா. ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பர்டீஸ் இன் தட் ஃபீல்ட். கொட்டமணி. ஆனா பேரு மட்டும் உனக்கு கரெக்டா வச்சிருக்காங்கப்பா உங்க வீட்ல. நைஸ் நேம். உங்க மத்தியில எல்லாம் நான் வாழ்ந்து கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி எப்படி காலத்தை ஓட்ட போறேன்னு தெரியலையே. சைக். அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா?